அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். போன பதிவு போலயே திருப்பரங்குன்றம் பகுதியில் போயிருந்தோம்யா. அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. சரி, 2 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க தான். சரி போய் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஈசானியும் அவ்வளோ சிறப்பல்ல, கொஞ்சம் குறைபாடு இருந்தது. இப்போ சொன்னோம் 2 பேர் இருக்காங்களே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதலில் தலைவன், அப்புறம் தலைப்பையன். அப்போ நம்ம சொன்னோம், ஐயா தலைவனை பாதிக்கும், தலைப்பையனையும் பாதிக்கும். இந்த வீட்டில் பையனுக்கு தான் வருஷம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தலைப்பையனுக்கு ஒரே பொண்ணும், தம்பிக்கு பசங்க அது இருக்கலாம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிவிடாது. அப்புறம் மாற்றங்கள்லாம் சொல்லிவிட்டு சில விஷயங்களையும் சொல்லிவிட்டு, அவங்க எப்போயுமே உலகத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எல்லாருமே மேக்சிமம் அந்த செப்டிக் டேங்க் அதை வாயு கார்னர்லேயே போடுறாங்க. அந்த மாதிரி சில பேர் செகண்ட் ஆப்ஷன் அக்னி கார்னர்ன்றாங்க. அது கூடாது. போட்டிருந்தாங்க. அப்போ சொன்ன விதவை தோசம் இருக்கும்பா, அதே மாதிரி இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்புறம் புற மாற்றங்கள்லாம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு வந்தவங்க. அதை பாருங்கள், சில பேர் இந்த முகூர்த்தத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டேன். முகூர்த்தம் பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும், நல்ல நேரங்களாம் பார்த்து ஆரம்பிக்கணும், அதெல்லாம் செய்யணும். அது ஒரு காலகட்டத்தில் புதுசாக வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டினாங்க, அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அப்போ சொன்ன ஒரு ஐயரை வச்சு அந்த முகூர்த்தம் இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்குங்க அப்படின்னும். அது அவங்க செய்யலை. அது சில சங்கடங்கள் உருவாக்கிடும். அது என்ன பாருங்கள், அங்கே வேலை பார்த்த ஒரு நபர் தவறிட்டார். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரோம்னா, முகூர்த்தமும் பார்க்க வேண்டும், வாஸ்து கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அடுத்தடுத்த அனுபவங்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்குங்க. இதெல்லாம் நேரடி அனுபவமான ஒரு பாடங்கள் உங்களுக்கு அக்யூரேசியாக இருக்கும். அதுக்காக சொல்லிவிட்டு பழையபடி நம்மளுடைய யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கேட்டுக்கொண்டு 4 பேருக்கு சொல்லுங்கள். அது மாதிரி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து பார்ப்போம்.